ஓம் நமச்சிவாய. தென்னாருடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சென்ற பதிவில் சூரியனுடைய சிறப்புகள் சிலவற்றை பார்த்தோம். இந்த பதிவில் சூரியனுடைய பரிகாரங்கள் சிலவற்றை பார்ப்போம். சூரியனால் உண்டாகக்கூடிய தீமைகளையும் பாதிப்புகளையும் நீக்குவதற்கு அதற்குரிய பரிகாரங்கள் செய்வது நல்லது. பரிகாரம் செய்வதன் மூலம் சூரியனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் சற்றே குறைந்து நல்ல பலன்களை உண்டாக்கும். சூரியனின் தசை மற்றும் புத்திகள் நடைபெறும் காலங்களில் அதிதேவதையான சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்வதால் நல்லதே நடக்கும். தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சூரியனால் ஏற்படக்கூடிய அத்தனை தொல்லைகளும் விலகிவிடும். பிரதோஷ காலங்களில் விரதம் இருந்து சந்தியா கால வழிபாடு செய்வது நற்பலனை கொடுக்கும். சிவனுக்குரிய கல் மாணிக்க கல். இந்த மாணிக்க கல்லை மோதிரத்தில் பதிந்து கை விரலில் அணிந்து கொண்டால் நல்லதே நடக்கும். மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை நினைத்து வெல்லம் கோதுமை போன்றவற்றை ஏழைகளுக்கு தான தர்மங்களாக செய்தால் மிகவும் சாலச் சிறந்ததாக இருக்கும். சிவபெருமானுக்கு செந்தாமரை மலரை சூட்டி அர்ச்சனை செய்து வர மிகவும் சிறப்பான வாழ்க்கையை தரும். மற்றும் கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்வது எப்படி சிலவற்றை பார்ப்போம். நவ கிரகங்களில் முதன்மையான கிரகமான விளங்கும் சூரியனுக்கு ஒரு தனியான கோவில் அமைந்துள்ளது. அதுதான் சூரியனார் கோவில். அதன் சிறப்பு எல்லா கிரகங்களும் சூரிய பகவானை நோக்கி இருக்கும். சூரியனின் வாகனம் குதிரை. இக்கோவிலில் குதிரையின் பெயர் சப்தவாகம். சப்தா என்பது வடமொழி சொல். சப்தம் என்பது 7 என்று பெயர். இங்கு சூரிய பகவான் 7 குதிரைகளுடன் ஒற்றை சக்கர தேரில் காட்சி தருகிறார். அடுத்து சூரியனை தரிசனம் செய்யும் முறை எப்படி என்று சிலவற்றை பார்ப்போம். சூரியனார் கோவிலில் நவகிரகங்கள் அனைத்தும் புன்னகை முகத்துடன் அனுக்கிரக மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர். முதலில் கோபுர தரிசனம் செய்துவிட்டு இக்கோவிலில் நுழைந்ததும் கோல் தீர்த்தம் என்று சொல்லப்படுகிற விநாயகர், அடுத்து விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பாள் இவர்களை வழிபட்டு பிறகு சூரியனுடன் உஷா மற்றும் பிரத்யுஷா தேவிகளையும் எதிரில் காட்சி தரும் குரு பகவானையும் வழிபட வேண்டும். அடுத்து தென் சுற்றில் கீழே இறங்கி சனி பகவான், புதன், அங்காரகன், சந்திரன், சுக்கிரன், ராகு, கேது ஆகிய சந்நிதிகளுக்கு சென்று வழிபட வேண்டும். பின்பு கொடிமரத்தின் பீடத்தை தொட்டு வணங்கிவிட்டு 9 சுற்றுகள் சுற்றி வந்து விழுந்து வணங்க வேண்டும். முடிந்தவர்கள் 12 ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து வழிபடலாம். முடிந்தால் 78 நாட்கள் அங்கேயே தங்கி சூரியனை தரிசனம் செய்வது நல்லது. நாள்தோறும் நவதீர்த்தங்களில் நீராடி உபவாசம் இருந்து பிராணநாதரையும் மங்கள நாயகியும் நவ கிரகங்களையும் முறைப்படி வழிபட்டு வந்தால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். தங்க முடியாதவர்கள் ஞாயிறு தோறும் சென்று வழிபடலாம். அடுத்ததாக பார்த்தால் தோஷ நிவர்த்தி. சூரியனார் கோவில் சூரிய தசை சூரிய புத்தி நடைபெறும் காலங்களில் மட்டும் நிவர்த்தி என்பது கிடையாது. நவகிரக தோஷம், கலத்திர தோஷம், விவாத பிராப்தி தோஷம், புத்திர தோஷம், உத்திய யோக பிரதிபந்த தோஷம் போன்றவற்றை விலகும். இது மட்டுமின்றி 7.5 சனி, அஸ்தம சனி போன்றவற்றால் பாதிக்கப்படுவதும் இத்திருக்கோவிலுக்கு வந்து வழிபட்டால் எல்லாவித தோஷங்களும் பிரச்சனைகளும் விலகி நல்ல பலன்களை கிடைக்கும். முகவரி: அருள்மிகு சிவ சூரிய சுவாமி திருக்கோவில், சூரியனார் கோவில், திருமங்கலம் குடி, திருவிடைமருதூர் வட்டம், திருக்கண்டியூர், வீரட்டானம். இக்கோவிலும் சூரியனுக்கு உகந்த ஸ்தலமாகும். தஞ்சையிலிருந்து திருவையாறு போகும் வழியில் 6வது மைலில் உள்ளது. குடமுருத்து ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் நடுவில் இந்த தலம் அமைந்துள்ளது. அடுத்து திருபுரவார் பனங்காட்டூர். இந்த ஸ்தலம்
விழுப்புரம் அருகில் பனையபுரம் என்றொரு கிராமத்தில் இந்த திருப்புறவார் பனங்காட்டூர் திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா தோஷங்களும் இன்றி சுகமாக வாழ ஆண்டவனை பிரார்த்தனை செய்யவும். நன்றி, வணக்கம்.